கூட்டணியோடைய அந்த வலு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பொதுவாக பிஜேபி தரப்பில் வைக்கிறாங்க. இது உங்களுடைய கருத்து குறிப்பாக நிதிஷ்குமார் வெளியே ஒன்று, அதாவது பிஜேபியுடைய ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருவதாக யாரும் சொல்லவில்லை. பிஜேபியுடைய ஆதரவு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்று தான் ஊர் உலகத்தில் ரொம்ப சொல்கிறாங்க. முன்னாடி சென்ற தேர்தலில் 34% வாக்காளர்களை பெற்று 66% வாக்காளர்கள் எதிராக வாக்களித்து மத்தியிலே ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினர். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 3வது முறையாக வருமா என்கிற சந்தேகம் அவர்களுக்கே வந்துவிட்டது. இதுதான் உண்மை. எங்களை பொறுத்தவரை இந்தியா முழுவதிலும் நாங்கள் சுற்றி வந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா இடங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே உள்ளாட்சி தேர்தலுக்காக வேண்டியோ சட்டமன்ற தேர்தலுக்காக வேண்டியோ உருவாக்கப்பட்டது இந்த இந்தியா கூட்டணி கிடையாது. இந்தியா கூட்டணியுடைய பிரதான நோக்கம் பேசப்பட்டது 5 இடங்களிலே பேசப்பட்டது என்ன என்று சொன்னால், நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கக்கூடிய யாரோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக உள்ள யாரோ அவர்களெல்லாம் எம்பி எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்று அந்த வெற்றி பெறக்கூடிய எம்பிகளை ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய அமைச்சரவை புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு கூட்டு தான் இது நடந்தது. பேசுறது அவ்வளவுதான். இடையில் கேரளாவில் யூடிஎஃப் இருக்குது, இந்திய முஸ்லீம் லீக் யூடிஎஃப்பில் இருக்குது. யூடிஎஃப்பை எதிர்த்து இந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சியில் உள்ளவங்களை எதிர்த்து அங்கே யூடிஎஃப் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது அல்ல பாயிண்ட்டு. நாங்கள் நிற்போம், எங்கள் இடத்துல நாங்கள் நிற்போம், நாங்கள் வெற்றி பெறுவோம். அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கிற இடத்துல அவங்களும் வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்டுக்காரர்களும் அவங்க இடத்துல நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்று எம்பி ஆன பிறகு இதே கம்யூனிஸ்டுகளும் இதே காங்கிரஸும் இதே இந்திய முஸ்லீம் லீகும் ஒன்றா சேர்ந்து டெல்லியில் உட்கார்ந்து பிரதமரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். இப்படித்தான் முடிவு செய்யப்பட தவிர இப்போ இது ஏற்பட்டதோ ஏதோ மாற்றம் பண்ணதோ அது இல்லை. அதனால் சும்மா கிளப்பி விடுறது, அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சா? குழு அமைச்சிட்டீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள 9 இயக்கங்கள் இருக்கின்றன. அதில் முதல் இயக்கமாக உள்ளது காங்கிரஸ். 10 தொகுதிகள் முன்னாடி இருந்தாங்க. அந்த ஆர்டர் பிரகாரம் பார்த்தா முதல்ல காங்கிரஸ், அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி, அடுத்து மார்க்சிஸ்ட், சிபிஎம், அப்புறம் எம்டிஎம்கே, 4வது 5வது கட்சியாக நாங்கள் இருக்கோம். அந்த ஆர்டரில் அவங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல காங்கிரஸை கூப்பிட்டுருக்காங்க, 2-3 நாளில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூப்பிட்டுருக்குறாங்க. அதுக்கு பிறகு எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் இன்னைக்கு கூப்பிட்றாங்களா, நாளைக்கு மாற்றி இல்லை எங்கள் வைக்கிறாங்க. எங்களுக்கு அடுத்த நாள் இது வரும். அந்த ஆர்டரில் நாங்கள் சந்திப்போம். உங்களுடைய அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப நெடிய பெரிய ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரு. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதிகாரப்பூர்வமாக கட்சி ஆரம்பிச்சிருக்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு சமூகத்தில். அதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய வருகையை எப்படி நம்ம ஏற்றுக்கலாம் சார்? தமிழ்நாட்டில் இந்திய அரசியலில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்ட கட்சிகள் பதிவாயிருக்கு. 1-2 இல்லை, சட்டப்போ 3000 கட்சி பதிவாகிருக்கு இந்தியா முழுதும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகம் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிற 21 கட்சிக்கு மேலே பதிவாகிருக்கு. 1-2 இல்லை. இவர் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுருக்க நல்ல பேர் தான். அது வெற்றி பெறட்டும். நல்ல அரசியலில் யாரும் வரலாம். ஜனநாயகத்தில் யாரும் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று தான் விரும்புவாங்க. அந்த அடிப்படையில் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேர் நல்லா இருக்குது.
பேர் அது மாதிரி எல்லா கட்சிகளும் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் நிறையா பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறதாக தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று, தமிழ்நாடு என்பது ஏதோ பெயர்களை வைத்து அல்லது நடிகர்களை வைத்து தமிழ்நாடு அரசியல் தீர்மானிக்க முடியாத ஒன்று. ஏன்னு சொன்னால் எம்ஜிஆர் அல்ல, எல்லா நடிகரும் எம்ஜிஆர் கிடையாது, எல்லா நடிகர்களும் ஜெயலலிதா கிடையாது. அதுக்கெல்லாம் தனி வரலாறு உண்டு. நாங்கள் பார்த்துட்டோம், எவ்வளோ கட்சிகளை பார்த்துட்டோம். தமிழ்நாடு என்பது காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இது சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இந்திரா காந்தி இழந்து ராஜீவ் காந்தி இழந்து எத்தனையோ இழப்புகளை சந்தித்து அந்த கட்சி இந்திய அரசியலில் இருக்குது. ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரியார் போட்ட அந்த விதை, அதை பின்பற்றி பிறகு அண்ணா அவர்கள் விதித்த விதை, அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து, அதை தொடர்ந்து கலைஞர் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மண்ணில் அவர் செய்திருக்கிற சேவைகள். அதாவது தமிழ்ங்கிறது வெறும் பேரில் கிடையாது. தமிழ் என்பது ஒரு மொழி மட்டும் கிடையாது. தமிழ் என்பது ஒரு பண்பாடு, தமிழ் என்பது ஒரு தனி வரலாறு. இந்த தமிழ் என்பது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே உட்பட்டது அல்ல, இந்தியா முழுவதுக்கும் பரவியது. அதே தமிழ் உலகம் முழுவதும் பரவியது. தமிழ் கொள்கையும் தமிழ் கோட்பாடும் தான் உலகம் முழுவதும் பரவியது. அப்படிப்பட்ட தமிழ் பண்பாடு, தமிழ் கோட்பாடு, அதனுடைய பாரம்பரியம் அத்தனையும் பின்பற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈடாகவோ அதுக்கு ஒப்பாகவோ தமிழ்நாட்டில் வேறு ஒரு எந்த கட்சியும் கிடையாது. தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு கட்சியும் கிடையாது. ஏதோ இதாக சொல்ல நான் விரும்பலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னுடைய சிற்றத்துக்கு எட்டப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த பாரம்பரியத்தை, இந்த தமிழ்நாட்டு வரலாற்றை, பண்பாட்டை, இதனுடைய கலாச்சாரத்தை, இதனுடைய நீண்டகாலத்து வரலாற்றை, உலக தழுவிய வரலாறு அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு கொள்கை, கோட்பாடு, பரப்புரை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக பாரம்பரியத்தெலாம் இருக்குது. மற்ற அதுக்கு ஈடாக இந்த ஒரு கட்சியும் வரல. இப்படி வருது, இனி வந்தால் என்ன காலமோ எனக்கு தெரியாது, இதுவரைக்கும் வரல. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பாரம்பரியத்தை மேய்க்கக்கூடிய அளவுக்கு யார் ஒரு ஆளும் நிஜமாக அரசியலில் திடீர்னு வந்து எதையும் மாற்றி செஞ்சிட முடியாது. அரசியலில் யாரும் வரலாம், அவருடைய கொள்கையை சொல்லலாம். இது ஜனநாயக நாடு, நல்லது செய்ய யார் விரும்பினாலும் அவர்களுக்கு ஜனநாயக இடம் கொடுக்கும். ஆக ஒரு சகோதரன் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு. பேர் எனக்கு என்னமோ பேர் நல்லா இருக்குது. வெற்றி பெறட்டும், வாழ்த்துகள். சார், நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் கலந்துக்கிட்டீங்க. அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. தமிழகத்தை வந்து இந்தியாவின் 2வது தலைநகரமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கை நிறைய, அது நல்ல கோரிக்கையாச்சு. அதாவது தமிழ்நாடை வந்து 2வது தலைநகர டெல்லிக்கு அடுத்து ஆக்கணுங்கிறது தான். ஆனால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் காலத்தில் என்ன ஆக்குனாங்கன்னா, தமிழ்நாடை சென்னைக்கு பிறகு இன்னொரு தலைநகரை திருச்சி ஆக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ இப்போ எம்ஜிஆரே ஆரம்பித்து ஒரு பேசலாம் போட்டார். நவாபுடைய காலத்தில் திருச்சி வந்து தமிழ்நாட்டுடைய ஆற்காடுடைய, அதாவது பிரிட்டிஷ்காரருடைய சென்ட்ராகவே தமிழ்நாடு திருச்சி இருந்திருக்கு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் திருச்சி இந்த நாட்டுடைய ஒரு சென்ட்ராகவும் கேபிட்டலாகவும் இருந்திருக்கு. அது மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அவங்க போட்ட தீர்மானம் வந்து டெல்லியை மட்டும் இருந்த ஒரு காலத்தில் தௌலகிரியை துக்ளக்கு காலத்தில் தௌலகிரிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் வந்தது. அப்போ இந்தியாவில் உள்ள டெல்லி தலைநகராக உள்ளதை மாற்றி தமிழ்நாட்டையும் மாற்றி ஒரு அமைக்கணுங்கிற கோரிக்கைங்கிறது ஒரு பாரதூரமான ஒரு கோரிக்கை, நியாயமான கோரிக்கை தான். கேட்குறதுல எந்த நியாயம் தப்பு கிடையாது, நல்ல கோரிக்கை தானே அது. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தொகுதிகளை அதிகப்படுத்தி கூட்டங்களை கேட்கறது வாய்ப்பு இருக்கா? அந்த பட்டியலில் திருச்சிக்கு இருக்கா சார்? அதாவது இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரை ஒரு சமுதாய பார்வையோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சி.
அரசியலில் அதிகாரத்தை பிடிச்சி ஆட்சியில் உட்காரணுங்கிற நோக்கத்தில் இந்த கட்சியை உருவாக்கி எங்களுக்கு வழிகாட்டலை. தெரியுதா உங்களுக்கு? முஸ்லீம் லீக்னு சொன்னாவே முஸ்லீம் சமுதாயத்தில் சிறுபான்மை மற்ற விளிம்பு நிலை சம்பந்தம் பாதிக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம் இது அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இயங்குகிறோம். சட்டமன்றத்தை போவோம், ஒருத்தர் போனாலும் போதும், எம்பி ஒருத்தர் போனாலும் போதுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இருக்கோமே தவிர எல்லோரும் போய் ஆட்சி பிடிக்கணுங்கிற அதிகாரத்தில் நாங்கள் இல்லை. அதனால் எங்களுக்கு பொதுவாக இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நாங்கள் எல்லா காலத்துலேயும் எம்பி ஆகியிருக்கோம், எம்எல்ஏ ஆகியிருக்கோம், ராஜ்யசபா ஆகியிருக்கோம், எல்லா காலத்துலேயும் அப்படி தான் ஆகியிருக்கோம். அந்த பாரம்பரியம் நேற்று இருந்தது, இன்று இருக்குது, நாளைக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் ராமநாதபுரம் தொகுதியை எங்களுக்கு கொடுத்து வெற்றி பெற வச்சாங்க. இந்த தேர்தலையும் ராமநாதபுரம் தொகுதியே கிடைச்சா நல்லது என்று கட்சியில் உள்ளவங்களும் நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நண்பர்களும் அது நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற தலைமைக்கு தான் இருக்குது. அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அதை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ராமநாதபுரம் தொகுதி திருநாவுக்கரசர் கேட்கறதா இல்லை, யாரும் கேட்கலாமே. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளையும் எல்லா கட்சியும் கேட்கலாம். அதாவது கூட்டணி கட்சியில் உள்ள யாரும் கேட்கலாம், அது வரல. ஆனால் அங்கே மேலிடத்தில் உள்ளவங்க முடிவு பண்ணும்போது இந்த கட்சிக்கு இது கொடுத்து வேலை செஞ்சால் வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கா. இப்போ சிஎம் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்டு, வெற்றி பெறணும். எந்த தொகுதி இருந்தாலும் வெற்றி பெறணும். வெற்றி பெறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த மாதிரியான தேர்தல் தான் நாங்கள் நடத்துவோம். அப்படி வேட்பாளர் அப்படி தான் நாங்கள் அறிவிப்போம்னு அவர் சொன்னார். அது மாதிரி அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதை வச்சு தான். எங்கள் இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. எங்கள் கோரிக்கையை நான் வச்சு எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு தொகுதியை இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுக்கு கொடுத்து ராமநாதபுரத்தோட இன்னொரு தொகுதி எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் அதுக்கு வாங்கிட்டு செயல்படுவோம், வேலை செய்வோம்.